சென்னையில முன்விரோதம் காரணமா அரசு மருத்துவமனைக்குள்ள பர்தா அணிந்து வந்து மூதாட்டிய சுத்தியலால தாக்கிய இளம்பெண்ணை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சென்னை விரும்பாக்கம் இந்திரா நகரை சேர்ந்த ராணி என்பவர் தனது கணவர் தியாகராஜனை கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். ராணி கழிவறைக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத ஒருவர் அவரது கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் ராணி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராணி அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து தரமணியைச் சேர்ந்த நித்யா என்பவரை கைது செய்து விசாரித்தனர். இதில் நித்யாவின் தந்தை அதே மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மூதாட்டி ராணிக்கு நித்யா சில உதவிகளை செய்துள்ளார். இந்த நிலையில் தனது கணவரின் மருத்துவ அறிக்கையை வாங்கி வருமாறு நித்யாவிடம் கூறியபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு நித்யாவை ராணி ஆபாசமாக திட்டியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நித்யா பர்தா அணிந்தபடி மருத்துவமனை வந்து ராணியை கத்தியால் தாக்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.